ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா லடாக்கில் நூப்ரா வேலியில் ஜுமார் அப்படின்னு சொல்லி ஜுமார் சம்திங் அப்படின்ற ஒரு மானஸ்ட்ரி, ஒரு வில்லேஜில் ஒரு மானஸ்ட்ரியில் இருக்கோம். இதுதான் நான் வந்த முதல் மானஸ்ட்ரி. என்னோட எத்தனை வருஷத்தில் நான் எங்கள் மானஸ்ட்ரி சைட்லாம் போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு. எனக்கு எப்பயுமே இந்த முதல் முறை நல்லபடியாக, அதாவது மறக்க முடியாததாக, யாருக்குமே முதல் முறை யாரும் மறக்க மாட்டோம். அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் அப்படிலாம் நினப்பேன். எனக்கு இந்த பயணத்தில் எல்லா முதல் முறையுமே, எந்த ஸ்டேட்டில் முதல் முறை நான் வந்தாலும் அன்றைக்கி ரொம்ப பயந்துக்கிட்டே வருவேன். ரொம்ப அற்புதமான நாளாக முடியும். அதே மாதிரி தான் இந்த மானஸ்ட்ரிலையும் முதல் முறையாக மானஸ்ட்ரி வந்திருக்கேன். இந்த நாள் எனக்கு சூப்பராக தான் முடிஞ்சிருச்சு. நான் ரொம்ப அவுட்ரு, நம்ம இந்தியா மேப் இருக்குல்ல, இந்தியா மேப்பில் தலைக்கு மேலே ஒரு சின்ன அப்படி பல்ல வரும்ல மாதிரி, அதுக்குலேருந்து கிட்டத்தட்ட சைனா நமக்கு 200 கிலோமீட்டர் தான் வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து சேச்சன் வார் மெமோரியல் ஒரு 83 கிலோமீட்டர் தான் கரெக்டாக. அங்கிட்ட ஒரு 100 கிலோமீட்டர் கூட இருக்காது, அதுதான் சைனா. அந்த இடத்துல இருக்கோம், அவ்வளோ அவசரத்தில் இருக்கோம். ட்ரெயின் பிச் பண்ணேன், நான் எதுவும் பக்கத்தில் எல்லாம் கேட்டேன். அப்புறம் அங்கே ஒரு புத்திஸ்டாக அவர் மாங்கு இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன். அப்படியா, சரி வா பரவாயில்ல, இன்றைக்கி நீ ரூம்லேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் எனக்கு காமிச்சார். போய் பார்க்கலாம் அந்த ரூம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அமைதியாக இருக்குது. உள்ளேயே ஒரு ஆப்பிள் மரம் இருக்குது. இந்த சைடு நான் லடாக் வந்துட்டு இப்போ தான் முதல்ல ஆப்பிள் மரத்தை பார்க்குறேன். அங்கே கார்கில்லேருந்து வரும்போது அங்கங்கே இருந்துச்சு, பட் இவ்வளோ கிட்ட லடாக் வந்துட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, ஒரு லைப்ரரியாக ஒரு சின்ன கிளாஸ் ரூம் மேலே இருக்குது. அந்த ரூமுக்கு கீழே இந்த ரூமை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த மாங்க நமக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி நம்ம இங்கே தூங்க வேண்டியதான்.